அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அல்மிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி கண்ணாடி பாறை மீன் வச்சு நம்ம ஒரு டிஷ் செய்யலாம். அதுக்கு நம்ம மீனை நல்லா சுத்தம் 1/2 கிலோ மீன் எடுத்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிடலாம். புதினா ஒரு கைப்பிடி, மல்லி இலை ஒரு கைப்பிடி, ஒரு துண்டு இஞ்சி, 4 பூடு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, 4 பச்சை மிளகா, ஒரு எலுமிச்சம்பழம், மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூனு, மிளகாப்பொடி 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் எண்ணெய். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். புதினா, மல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கிடலாம். இஞ்சி ஒரு துண்டு, 4 பூடு, 4 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் எண்ணெய், மிளகாப்பொடி 1 ஸ்பூனு, மஞ்சப்பொடி 1/2 ஸ்பூனு, ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதை நம்ம மீனில் நல்லா தடவிக்கிடலாம். நல்லா தடவி 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே கூட வைக்கலாம். நல்லா இருக்கும். எவ்வளோ நேரம் 2 மணி நேரம் ஆனால் கூட நல்லாவே இருக்கும். ஊறி நல்லா உப்பு நல்லா பிடிச்சிருக்கும்ல. இந்த மாதிரி எல்லாத்தையும் தடவிக்கிடலாம். அலுமினியம் பேப்பர் எடுத்து நம்ம மடித்து இதை வேக வைக்க போகிறோம். நம்ம இடியப்பத்தட்டில் வைக்க போகிறேன். இந்த மீன் கனம் இல்லாமல் இருக்கும், அதனால் சீக்கிரம் வெந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கலாம். நான் வேக வைக்கிறதுல ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு வைக்கிறேன். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த அடுப்பில் ஒரு கம்பி வச்சு நம்ம அதுக்கு மேலே இந்த அலுமினியம் பேப்பரோடு வச்சிடலாம். மறுபடியும் கொஞ்சம் தீயில காமிச்சேன்னா இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. மசாலா எவ்வளோ நல்லா அழகாக பிக்க வருதுன்னு பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.